உன்னுடைய வாழ்வில் உனக்கு எது சிறந்ததோ அதுவே உன்னை தேடி வரப்போகிறது. அதனால் தெளிவோடும் மன தைரியத்தோடும் உன் முடிவுகளை எடுக்க நீ கற்றுக்கொள். யாராலும் தடுத்துவிட முடியாத ஒன்றைத்தான் உனக்காக நான் தர வந்திருக்கின்றேன் என் கண்ணே. ஏனென்றால் உனக்கு தர வேண்டும் என்று இந்த வாராகி முடிவு எடுத்து விட்ட பிறகு அதில் மாற்று கருத்தே கிடையாது. யமனாக இருந்தாலும் சரி, ஏன் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது என்று நான் நினைத்து விட்டால் நான் தந்தேதான் தீருவேன். அப்படித்தான் ஒரு மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வாக்கு பொய்த்தது கிடையாது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டத்தான் வந்திருக்கின்றேன். இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று மீண்டும் நம்மிடம் வராதா என்று நினைத்து கொண்டு இருந்த ஒன்றை மீண்டும் உன் கையில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். காரணத்தை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட போகிறாய். ஏனென்றால் இவ்வளவு காலமாக உன் நல் உள்ளத்தையும் தூய்மையான மனதையும் புரிந்து கொள்ள முடியாமல் சென்று விட்டது. இப்போதுதான் புரிந்திருக்கின்றது. உன்னை சுற்றி யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை பற்றியும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று. அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று. அதன் பிறகுதான் அந்த உறவானவரோ உன்னை தேடி வந்து நான் செய்ததுதான் தவறு என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னிடத்தில் சேருவதற்கான நிலையை உருவாக்கி இருக்கின்றார். எதுவுமே நடக்கவில்லை என்றுதானே இத்துணை காலமாக என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டு இருந்தார்கள். என் கண்ணை, எதுவுமே உன் கையில் இல்லை. நீ என்னை சரணடைந்து விட்டு என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாயே. ஆகையால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இனி உனக்கான வெற்றியோடு தர காத்திருக்கும் போது மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்ட பிறகு நான் உன்னிடத்தில் உனக்கானதை ஒப்படைக்காமல் இருப்பேனா? நான் தான் உன் உலகம் என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணம் இந்த வாராகிக்கு கிடையவே கிடையாது. என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். என் பிள்ளை, உன் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பேருக்கும் உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகும் இனியும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உனக்கான தேடலிலும் உன்னோடு சேர்ந்து கை கொடுக்க இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ கவலைப்படாமல் இரு. உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சூட்சமத்தி தெரியாமல் அங்கு நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். எனக்கு புரிகிறது. நான் இப்பொழுது உனக்கு வாக்கு தருகிறேன். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறாய். இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்வின் புது புது அதிசயத்தை நடத்த நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணப்போகும் நேரத்தை என் பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள். நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. நீ யாருக்காக காத்திருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது, அதற்கான தீர்வையும் சொல்லி கொண்டு இருக்கும்போது இங்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை உனக்கு பதிலாக இந்த வாராகி தாய் நான் எடுத்து விட்டேன். நீ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படு. திட்டமிடுதல் என்பது தானே மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையை தெளிவாக்க நான் வந்து இருக்கும் போது உன்னை உயர்ந்த நிலைக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன். நீயோ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் நமக்கான விஷயத்தில் நம்ம மட்டும்தானே தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் மட்டும்தானே அங்கு பல பட்டங்களையும் அவமானங்களையும் துரோகத்தின் விளிம்பிலும் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு எதிராக செயல்பட்ட சில பேரோ நம்மை விட முயற்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உனக்கு குறைகள் எதுவுமே ஏற்பட இந்த வாராகி விட போவதே கிடையாது. உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறுவதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ அழுகின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல, உனக்கு சத்திய வாக்காக மட்டுமல்ல, உன் வாழ்க்கையாகவே நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது
கொண்டுள்ள அக்கறையால், நான் உன் மீது கொண்ட அன்பால் இப்பொழுது நடக்க இருக்கும் விஷயமானது உன் மகிழ்ச்சியின் ஸ்பரிசத்தை வெளிப்படுத்த போகிறது. இதோ உனக்கு ஆறுதல் படுத்த நான் வந்திருக்கின்றேன். கலங்காது இரு. நான் இனி கெடுதல் செய்ய போவதும் கிடையாது. நான் நினைத்தது கூட கிடையாது. உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டேன். உன்னை முழுதாய் அங்கு புதைக்குழியில் தள்ளிவிட்டதோ என்று எண்ணி கொள்ள வேண்டாம். அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ என்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. உன்னிடத்திலிருந்து பிரிப்பதற்கு பல சூழ்ச்சிகளும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாராகி அவள் பக்கத்தில் இருப்பதனால்தானே நாம் எந்த கெடுதல் செய்தாலும் அவளுக்கு பலிக்கவில்லை என்று உன்னை பார்த்து துரோகிகள் அங்கு ஏக்கம் கொண்டு இந்த வாராகியை பிரிப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தி வஞ்சனையும் செய்வினையும் செய்தாவது அதை விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உனக்கும் எனக்குமான பந்தம் இந்த ஜென்ம பந்தமா என பூர்வ ஜென்ம பந்தம். அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை எப்படி விலக்கிவிட வைக்க முடியும்? என் பிள்ளையே, உன் மனதின் வழியை நான் புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது எப்படி நான் பிரித்து விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் புண்ணியத்தின் பலனை நான் தர வந்திருக்கும் போது நீ அங்கு அழுது கொண்டு இருக்காதே. நீ அழுதால் என் மனம் தாங்காது என்று தெரியும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அவமானத்தை நினைத்து கொண்டு தானே செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைத்துவிட்டது என்று நீ கூனி குறுகி நின்று கொண்டிருக்கின்றாய். அத்தனை விஷயத்தையும் தாண்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்து விட்டேனே என்று என்னிடமும் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். ஒன்றை தெளிவாக்கிக்கொள். அந்த அவமானத்தை அனுமதித்ததன் மூலம்தான் உன் வைராக்கியம் இங்கு வீறு கொண்டு வந்து இருக்கின்றது. அந்த அவமானத்தை அனுமதித்ததன் மூலம்தான் நீ உன் வாழ்க்கையில் லட்சியத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன் லட்சியத்தின் போக்கில் வெற்றியடைய வேண்டும் என்று முழுமனதோடு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் உழைப்பை மட்டுமே நம்பிக்கொண்டு இரு. மற்றதை பற்றி யோசிக்காதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன். என் குழந்தையை நான் தருவேன் என்று நம்பித்தானே என்னிடம் நீ வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, வீண் சந்தேகம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நான் கேட்டதை நிச்சயம் என் தாய் தருவாள். அது என்னை வந்தடையும் விடியல் நாளை விடியலாகத்தான் இருக்க போகிறது. என் வாழ்க்கையும் அழகிய பூந்தோட்டமாகத்தான் மாறப்போகிறது என்று நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கான வழியை பார்த்துக்கொள். உன்னை நான் உனக்கான வெற்றியை தரப்போகும் போது அந்த நிமிடத்திலும் நீ கண்ணீர் விட்டு அழத்தான் போகிறாய். ஆனந்த கண்ணீரோடு என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டங்கள் நிரந்தரமில்லை. அப்படி இருக்கும்போது உன் காயமும் கஷ்டமும் நிரந்தரமாகி விடுமோ என நீ எதை நினைத்தும் அங்கு அலட்சியம் செய்ய வேண்டாம், ஆணவம் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் இந்த தாயின் பிடியிலே விட்டுவிடு. உனக்கான ஒன்றை நான் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்க போகும்போது நீ எதற்காகவும் மனம் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். வீணாக மற்றவர்களிடம் விவாதம் செய்து உன் நேரத்தை நீ வீணடிக்க வேண்டாம். இந்த நேரத்திலே இதை கேட்கும் நிமிடத்திலே உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேரும்போது அதைவிட மகிழ்ச்சியான தருணம் என்ன இருக்க போகிறது? அந்த ஒரு தருணத்திற்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் நம்பிக்கையான காரியத்தையும் தான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தவர்களின் மத்தியில் இனியும் கலங்கிக் கொள்ளாதே. அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்க போவதே இல்லை. வளர்ந்து விடுவாயோ என்றுதானே நினைத்தார்கள். இதோ அவர்களை வியக்கும் வண்ணத்தில் உன் வளர்ச்சியை நான் அதீத வளர்ச்சியாகத்தான் காட்டப் போகிறேன். நீ புகழின் உச்சிக்கு சென்று விடக்கூடாது என்று தானே நினைக்கின்றார்கள். யாரும் எதிர்பாராத
வகையில் உன் புகழை நான் தர வந்து இருக்கும்போது உனக்கான துரோகியானவர்களை அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். சரிக்கு சரியாக நின்று கொண்டு சண்டையிடுவதை தள்ளிவிட்டு சற்று மௌனமாக இருந்து அவர்களிடம் இருந்து நீ விலகிவிடு என்றுதான் சொல்கிறேன். ஏனென்றால் நேரமும் காலமும் இங்கு பொன் போன்றது. அது யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை. உன் முடிவை எடுத்து விட்டால் நீ தைரியமாக செயல்படு. உனக்காக நான் இருந்து கொண்டு உன்னை வழிகாட்டி கொண்டுதான் இருக்கின்றேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கானது உன்னை தேடி வந்து விட்டது. வராகி தாயே போற்றி.